இங்கே இருக்கிற விநாயகருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது 3 அடியிலிருந்து 13 அடி வரைக்கும் இருக்க விநாயகருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன் வாங்க. அற்புதமாக இருக்குது. கலர் பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆரஞ்சு கலரில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சமுகங்க கிரீடத்தில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இந்த விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் வேறு லெவல் இருக்குது விநாயகர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 அடி விநாயகருங்க. இந்த லைனில் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்குது. எல்லாமே 7 அடி விநாயகர் தான். இப்போ நம்ம 2வது குடோன் வந்திருக்குங்க. இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பாருங்கள் ஜிகனா ஒர்க்கெலாம் போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஈவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை கூட வந்து வந்திருக்கும். விநாயகர் சிலைக்கு யாராச்சும் ஆடி ஆஃபர் கொடுப்பாங்களா? ஆனால் இங்கே கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எங்கே தானே கேட்குறீங்க? நம்ம வேலூர் அப்துல்லாபுரம் அணி ஆர்ட்ஸ் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் சிலை கூட இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 13 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்போ கலரிங் ஒர்க்லாம் முடிஞ்சு ஜிகனா ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே இருக்கிற விநாயகருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது 3 அடியிலேருந்து 13 அடி வரைக்கும் இருக்க விநாயகருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன் வாங்க. இங்கே விநாயகர் சிலையுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500லேருந்து பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, வாங்க. இந்த விநாயகர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஜிகனா இருக்கலாம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா 4 அடி விநாயகருங்க. இந்த விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. சூப்பருங்க. இந்த விநாயகர் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. நந்தி மேலே அமர்ந்திருக்காரு. நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிங்க. இந்த விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1500 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் எத்தனை மாடல் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது, அதுக்கெலாம் என்னென்ன டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ தொடக்கத்திலே இருக்க விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. கலருங்க பாருங்கள், கையில் தபாலா வாசிக்கிற மாதிரி ஒரு மாடலுங்க. இது அற்புதமாக இருக்குது. கலர் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரஞ்சு கலரில் ஸ்டைலாக அமர்ந்திருக்கார், தபாலா வாசிக்கிற மாதிரி. பேக்ரப் பாருங்கள், தம்புறாங்க செம. கண்ணெல்லாம் பாருங்கள் இது மாதிரி தாங்க ரியல்டிக்காக இருக்கும் கண்ணு பார்க்கறதுக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் ஜிகனா ஒர்க் கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குது. இதை நம்ம வெளியே பார்த்துருப்போம். சின்ன மாடல் விநாயகர், 4 அடி விநாயகர். அதெல்லாம் நான் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பாருங்கள் வா செமங்க. சிவனுடைய அந்த ஒரு கெட்டப்பில் இருக்கார் இந்த விநாயகர். பேக்கில் பாருங்கள் காளமாடு. இந்த உத்திராட்ச கோட்டைக்கெல்லாம் கொடுப்பாங்க கலரு. 6 பேக்லாம் பாருங்கள் செம்மையாக டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. முடிக்கெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. 4 கையோடு இருக்கார் விநாயகர், அல்டிமேட். இந்த வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் ஒர்க் கொடுப்பாங்க, ஜிகனா கொடுப்பாங்க இது மாதிரி. ஓகேங்களா, அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தாங்க வேலூர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கலரிங் ஒர்க்கு சூப்பராக கொடுப்பாங்க விநாயகருக்கு. இந்த விநாயகர் பாருங்கள் காளமாடு மேலே தான் சேம் அதே மாதிரி தாங்க கெட்டப்பு. சிவனோட கெட்டப்பில் தான் இருக்கார். கலர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. கையில் பாருங்கள் சூளம் வச்சுட்டு இருக்காரு. இங்கே விநாயகரோட நண்பர் எலி பாருங்கள், மாட்டுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் சேம் அதே மாடல் தாங்க, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு பாம்பு வந்து இந்த அரக்கனை வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, அது மாதிரி வேறு லெவல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சேம் பின்னாடி இருக்கிற மாடல் தாங்க. பாருங்கள் இதுக்கெல்லாம் இன்னும் கண்ணு வரையில. சேம் அதே மாதிரி தான் கலர் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர் இந்த அரக்கனுக்கு எல்லாத்துக்குமே. பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பாருங்கள் பேக் ட்ராப்பில் பாருங்கள் சிவன் அப்பா இருக்கிற மாதிரிங்க, செம்மையாக இருக்குது. அவருக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பாருங்கள் அந்த சூளத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஜிகனா கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும். அல்டிமேட்டாக ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார் விநாயகர். இங்கே பாருங்கள் நந்தி இருக்குங்க. விநாயகருக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் ஆரஞ்சு. இங்கே பாருங்கள் சிங்கத்துக்கெலாம் ரியல்டிக்காக இருக்குது பாருங்களேன். சிவனை பார்க்கலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர். ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா பாருங்கள், கிரீடத்துக்கு கையில் மணிக்கு பாருங்கள், கழுத்தில் மணிக்கு. இங்கே பாருங்கள் ஸ்டைலாக இருக்காருங்க ராமர். அவருடைய அந்த இதுக்கெலாம் பாருங்கள் வில் அம்புக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. கலர் அவருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்ம அட்ராக்டாக இருக்குங்க இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு. சைடில் பாருங்கள் சிங்கம் இருக்குது. சிங்கத்துக்குலாம் இன்னும் கண்ணு வரையில. விநாயகருக்கு ராமருக்குலாம் இன்னும் கண்ணு வரையிலைங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர். இந்த விநாயகர் சின்ன விநாயகர் பார்த்துருப்போம். அட்ராக்டாக இருக்குங்க. கலரிங் பாருங்கள், அதாவது ஒரு மரத்துடைய அந்த இது மேலே தாங்க அமர்ந்து இருக்கார். பாருங்கள் அந்த மரத்துக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. ரியல்டிக்காக இருக்குது பாருங்கள் கலர்.
செம்மையாக இருக்குது. சேம் அதே மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே நாகத்துக்கு பாருங்கள் எலி, கையில் பாருங்கள் கிட்டார் வச்சுட்டு இருக்காருங்க இந்த விநாயகர். அந்த மாதிரி ஒரு மாடல், அதாவது பாதி பாதி கலர் கொடுத்துருக்காங்க. தலைக்கு ஒரு கலர் பார்த்தீங்களா, முகத்துக்கு காதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, உடம்புக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்கள், இங்கே மயிலுக்கெலாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு, சூப்பராக இருக்குது. கீழே பாருங்கள் நந்தி, சூப்பராக இருக்குது விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா பஞ்ச முகங்க, கிரீடத்தில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. 2 காதிலும் பாருங்கள் சிவன், ஒரு பக்கம் பார்வதி. கீழே பாருங்கள் கிருஷ்ணருங்க, செம்மையாக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணருக்கெல்லாம் கலரு, கையில் பாருங்கள் தண்டாயுதம் வச்சுட்டு இருக்காரு. மணிக்கெலாம் செம்மையாக இருக்குது கோல்டன் கலரு. இன்னொரு பக்கம் பாருங்கள் காளமாடு இருக்குது. இதில் காளமாடு பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த லைட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த ஷேடோவில் பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. 4 கையோடு இருக்கார். மிக பெரிய விநாயகருங்க இது, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது கலர்லாம். எல்லா விநாயகருமே பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு மேலே பாருங்கள், புருவத்துக்கு மேலே நல்லா ஒரு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். ஒரு விநாயகருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாடல் விநாயகர் தாங்க. இதில் கிட்டார் இருக்குது. இந்த விநாயகரில் பார்த்தீங்கன்னா கிட்டார் இல்லைங்க, பாருங்கள் 4 கையோடு இருக்கார். சேம் அதே மாடல் தாங்க. இங்கே மயில் இருக்குது பாருங்கள், கீழே பாருங்கள் எலி, அதுக்கப்புறம் நந்தி, சூப்பராக இருக்குது. ஸ்டைலாக அமர்ந்திருக்கார் 4 கையோடு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. ஒரு அமர்ந்த இதில் தான் இருக்கார், 4 கையோட. கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் முருகர் அமர்ந்திருக்காருங்க. 3 சிங்கங்க, 3 சிங்கத்தோட தலர் பாருங்கள். ஒரு சிங்கத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே முருகர் இருக்கார், பக்கத்தில் பாருங்கள் மயில். விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. கலர் ராஜா கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கிரீடத்தெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. மணிலாம் இங்கே கீழே பாருங்கள் ஒரு நாகம் ஒன்று இருக்குது, சூப்பர். இன்னொரு பக்கம் பாருங்கள் ஒரு அம்மன் வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்க முடியலைங்க, இடம் இல்லை. அது மாதிரி இந்த சின்ன மாடல் விநாயகர்லாம் பார்த்துருப்போம், 4 அடி 5 அடிலாம், சூப்பர். இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அதாவது அந்த பக்கம் இந்த மாடல் விநாயகர் பார்த்துருப்போம், ஒரு பக்கம் ராமர் வந்து வில்லம்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி, அந்த விநாயகர் தாங்க. பாருங்கள் செம்மையாக ஒரு கிரே கலர் கொடுத்துருக்காங்க. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் காளை மாடு, ராமருக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. பேக் ட்ராப்பே பாருங்கள் ஒரு சூலம் இருக்குங்க. ஒரு பக்கம் பாருங்கள் சிங்கங்க, அது சூப்பர் சிங்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள் சிவன் அப்பா இருக்கிற மாதிரி. இந்த மாடல் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். சிவனுக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர், கிரே கலரு. விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. சிங்கத்துக்கு, விநாயகருக்கு, கிரீடத்தில் இருக்க அந்த மணிக்கெலாம் பாருங்கள், காதுக்கு, கையில் இருக்க மணி, காலில் இருக்க மணிக்கெலாம் செம்மையாக இருக்குது. நந்திக்கெலாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு, ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது, ப்ளூ கலருங்க. ஸோ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்காருங்க. உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக அமர்ந்துருக்காரு. இந்த விநாயகருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13 அடிங்க. கலரில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அந்த மணிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கார். இந்த விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் வேறு லெவல் இருக்குது விநாயகர். ஸோ இந்த விநாயகருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஒரு பக்கம் சிவன், இன்னொரு பக்கம் பாருங்கள் நந்தி, இன்னொரு பக்கம் பாருங்கள் சிங்கம் இருக்குது. இந்த விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2500 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, வைப்பு பண்ணுற மாதிரி, அதாவது 2 கையில் தபாலா வாசிக்கிற மாதிரி, அந்த மாடல் விநாயகருங்க. கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரு. இங்கே பாருங்கள் மயில் செம்மையாக இருக்குங்க, கலரு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க மயிலுக்கெலாம். அடுத்தது பாருங்கள் பின்னாடி இந்த விநாயகர் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தாங்க அமர்ந்துருக்காரு. கையில் தண்டாயுதம் வச்சுட்டு. கலர் பாருங்கள் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க, செம்ம பஞ்சாக இருக்குங்க விநாயகருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள் சைடில் நந்தி அமர்ந்துருக்கு. நந்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்துருப்போங்க, முருகர் இருக்கிற மாதிரி, 3 சிங்கம் அம்மன் மாதிரி அந்த மாடல் விநாயகர் இது. ஒரு பக்கம் அம்மன் இருக்கிற மாதிரி, இந்த பாருங்கள் அம்மனுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரு. விநாயகருக்கெலாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது கலர்ஃபுல்லாக. முருகருக்கெலாம் செம்மையாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. அதாவது மயில் பாருங்கள் சைடில் பாருங்கள் மயில் இருக்கிற மாதிரி இந்த மாடல் விநாயகர். மயிலுக்கெலாம் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. விநாயகர்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பஞ்சாக பார்த்தீங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்காங்க. கலர்லாம் செம்மையாக இருக்குது.
ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் புள்ளிமான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் புள்ளிமான் கையில் பாருங்கள் சூளம் வச்சுட்டு இருக்காரு. காதுக்கெலாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர். ஸோ பின்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே மாடல் விநாயகர் தாங்க இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா காளை மாடு இருக்குது, புள்ளிமானுக்கு பதில் செம்மையாக இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு. வேட்டிக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் செம்மையாக கொடுப்பாங்க. ஜிகுனாலாம் கையெல்லாம் சூப்பராக இருக்குங்க, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளங்கையெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ரோஸ் கலர். மயிலுக்கு பாருங்கள் அந்த தோகைலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலர் ரியல்டிக்காக இருக்குங்க. மயிலுக்கு செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 அடி விநாயகருங்க. இந்த லைனில் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்குது. எல்லாமே 7 அடி விநாயகர் தான். இந்த 7 அடி விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க விநாயகர். சரி வாங்க அப்படி பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக எல்லா விநாயகருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகுனா கலர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஓகேங்களா, பாருங்கள் சேம் மாடல் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, விநாயகர் நண்பர் எலி இருக்காங்க. கலர் இது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கார், பக்கத்தில் பாருங்கள் நந்தி, இதுக்கு சூப்பராக இருக்குது. சேம் மாடல் தாங்க, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பானிகளாக பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஜிகுனா விநாயகர்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. கிடத்துக்கலாம் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ தான். ஓகேங்களா, நிலா மேலே அமர்ந்திருக்க விநாயகருங்க. இது செம்மையாக இருக்குது, ஸ்டைலாக அமர்ந்திருக்காருங்க. இது பாருங்கள் கிடத்துலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. கலரிங் நிலாக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லா விநாயகரும் பார்த்தோம், இந்த பக்கம் இருக்கிற விநாயகர்லாம் பார்க்கலாங்க. ஓகேங்களா வாங்க. இப்போ அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, நிலா மேலே அமர்ந்திருக்க விநாயகர் தாங்க. கலர் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு, செம்மையாக இருக்குது பாருங்கள். தலைப்பெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நிலா மேலே இப்போ பார்த்தது, இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர். ஆஞ்சநேயர் பக்கத்தில் தண்டாயுதம் வச்சுக்கிட்டு, தண்டாயத்துக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக ஃபுல்லாகவே ஜிகுனா ஒர்க் கொடுத்துருக்காங்க. யானை இருக்குது இங்கே, பேக்ட்ராப்லாம் செம்மையாக இருக்குங்க. பிளாக் கலர் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் யானை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் பாருங்கள் இதில் சிங்கம் இருக்குங்க சேம். ஆனால் இதில் பாருங்கள் நரசிம்மர் இருக்காருங்க தண்டாயுதம் வச்சுக்கிட்டு, அவருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர். தலைப்பெல்லாம் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 9 அடி விநாயகருங்க. பார்க்கறதுக்கு இப்போ இங்கே செம்மையாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் நரசிம்மர் இருக்கார், அதாவது கையில் தண்டாயுதம் வச்சுட்டு. இந்த விநாயகருடைய காஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3000 ரூபா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் விநாயகர் எவ்வளோ சூப்பராக இருக்காருன்ட்டு. தலைப்பெல்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சிங்கத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது கருடனும் பாம்பும் சண்டை போடுற மாதிரிங்க. செம்மையாக இருக்குது. ஒரு அமர்ந்த ஒரு இதில் தான் இருக்கிற விநாயகர், செம்மையாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு. பாருங்கள் கருடனுடைய அந்த இறகுலாம் பாருங்கள், நாகத்துக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது. சேம் அதே மாடல் விநாயகர் தான், கலர் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பாருங்கள் சூப்பராக இருக்குது. தும்பிக்கையில் பாருங்கள் லிங்கெல்லாம் வச்சுருக்கு, அதெல்லாம் கலர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம 2வது குடோன் வந்திருக்குங்க. இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பாருங்கள் ஜிகுனா ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு, அதையெல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஒரு விநாயகர் பாருங்கள் 3 பேர் கொடுத்துட்ருக்காங்க ஜிகுனா ஒர்க்கு. இந்த மணிக்கு இந்த கிரீடத்துக்கெலாம் பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகுனா வந்து ஒரு வாட்டர் கேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க போட்டு, அதை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. சூப்பர். இப்படி தான் ஜிகுனா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வச்சுட்டு பாருங்கள் வாட்டரில் வந்து வாட்டர் கேனில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஒட்டிக்குங்க. ஸோ அப்படி தான் அந்த ப்ராசஸிங் வந்து பண்ணுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்க ஒரு காளை மாட்டுக்கு மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. பார்க்கறதுக்கே செம்ம ஷைனிங்காக இருக்குது. எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஹைலைட் பார்த்தீங்களா ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. காளை மாட்டுக்கெல்லாம் ரியாலிட்டிக்காக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி விநாயகருங்க. இந்த விநாயகருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3000 ரூபா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது விநாயகர். சேம் மாடல் விநாயகர் தாங்க இதுவும். கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு. அதுக்கப்புறம் வந்து காளை மாட்டுக்கலாம் செம்மையாக இருக்குது. 4 கையோட கையில் ஒரு சூளம் வச்சுட்டு இருக்காரு. சூப்பர். ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் சேம் அதே சைஸ் தாங்க. செம்மையாக இருக்குது. ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கெலாம். பாருங்கள் விநாயகருடைய நண்பர் எலி கையில் ரெட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா அந்த ஒரு செட்டியில். விநாயகர் நண்பர்கள்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு. யானைக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கத்திரிப்பு கலர். விநாயகர் நண்பர் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க அந்த வாய்க்கு இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ஓவரால் சூப்பராக இருக்குது விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பாருங்கள் ஒரு மாடல் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க கலர் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க விநாயகர். இந்த மாடல் விநாயகர்லாம் பாருங்கள் தலப்பா இருக்குது, கிரீடம் இருக்குது. ஒரு தலப்பா பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யானை மேலே, நந்தி மேலே, மான் மேலாம் அமர்ந்துருக்கா அது மாதிரி மாடல்லாம் இருக்குங்க. ஓகேங்களா பாருங்கள் அப்படியே நான் முன்னாடியே காட்டின மாதிரி பாருங்கள் ஒரு வாகனத்து மேலே அமர்ந்திருக்காங்க. ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எலி, புள்ளி, மான் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நரசிம்மருங்க கையில் தண்டாயுதம் வச்சுட்டு இருக்க மாதிரி செம்மையாக இருக்குது. இது வந்து அன்னப்பறவை, சூப்பர் சிங்கம் செம்மையாக இருக்குங்க. இது தலப்பா பாருங்கள் இதுக்கெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க விநாயகர். கலர் தான் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஜிகனாலாம் வேறு லெவலில் இருக்குது எல்லா விநாயகருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அதாவது ஒரு போட்டு மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. செம்மையாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் விநாயகர் நண்பர் எலி மனித ரூபத்தில். அவருக்கும் பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் தாங்க. போட் மேலே தான் அமர்ந்திருக்காரு. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு, போட்டுக்கு, எலிக்கு எல்லாத்துக்குமே. வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற மாடல் எல்லா விநாயகருமே வந்து அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலிங்காக வந்து காட்ட முடியலைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கே வழி இல்லை. அதனால் உங்களுக்கு ரேண்டமாக காட்டியிருப்போம். ஒரு சில விநாயகர் ஃப்ரண்ட்லேயே இருக்குது எல்லாமே காட்டியிருப்போம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா எல்லா விநாயகருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அப்படி. இந்த விநாயகர் பாருங்கள் க்ரீன் கலருங்க. புள்ளி மான் மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் அதே தான். எலி, சிங்கம், எலி உள்ளே பார்த்தீங்களா அந்த அளவுக்கு உள்ளே போக முடியல. கருடன் மேலே அமர்ந்திருக்காரு. அது மாதிரி மாடல்லாம் இருக்குது. சூப்பர். இந்த விநாயகர்லாம் பாருங்கள் காளை மாடு மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ரோஸ் கலரு, ப்ளூ கலரு பாருங்கள் தலைப்பழம் செம்மையாக இருக்குங்க. க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக தங்க மாதிரி அப்படியே மின்னுதுங்க ஜிலு ஜிலுன்ட்டு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. உள்ளே பாருங்கள் வாத்து செம. இந்த மாடல் விநாயகரில் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்திருக்காரு. சிங்கமு செம்மையாக இருக்குது. அடுத்து இதுவும் சேம் அதே மாடல் தாங்க. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃபஸ்ட்டு குடோனில் பார்த்துருப்போம். அதே மாடல் தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். விநாயகர் நண்பர் பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்கிற மாதிரி அந்த மாடல் இது சூப்பருங்க. வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அதாவது யானை தலை மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. பாருங்கள் கால் எடுத்து பார்த்துங்க காது மேலே வச்சுருக்காரு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த தும்பிக்கை தூக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அந்த தும்பிக்கையில் பாருங்கள் சிவலிங்கம் சூப்பர். கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 4 கையோடு இருக்கார். ஒரு கையில் பாருங்கள் கோடாலி வச்சுட்டு இருக்காரு. கத்திரிப்பு கலருங்க. காதுக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் காளை மாடு ஒரு அமர்ந்த ஒரு நிலையில் தான் இருக்கார். கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கும். இன்னும் அந்த ஜிகனா ஒர்க்லாம் இந்த விநாயகர் கொடுக்கலங்க. மணிக்கு அதுக்கப்புறம் கிரீடத்துக்கெலாம் கலர் சூப்பராக இருக்குது. சேம் அதே மாடல் விநாயகர் தான். இதில் காளை மாடுக்கு மதியில் பார்த்தீங்கன்னா புள்ளி மான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் கத்திரிப்பு கலரில் இருக்கார் விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது 11 அடி விநாயகருங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. கலர்ஃபுல்லாக மயில் இருக்கிற மாதிரி இந்த விநாயகருங்க. 11 அடி விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருடைய காஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2500 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் விநாயகர் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருக்காங்க. கலரிங் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த ஜிகனா ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குங்க. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது விநாயகர் சிலை எல்லாமே. நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி அதிரடி ஆஃபர் போட்டிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி விநாயகர் சிலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை மிக சிறப்பாக கொண்டாடுங்க. ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே பாய்.